அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று முதல் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் சார்பாக கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் 14 வயது, 16 வயது மற்றும் 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று துவங்கியது. 30ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளான 16 பள்ளிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டிகளானது ஹிந்துஸ்தான் கல்வி குழுமம் டிராஃபி எனும் பெயரில் 2வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வரும் 5ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளருமான முனைவர் செந்தில் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் போட்டிக்குழு தலைவர் சோமசுந்தரமூர்த்தி, திருநாவுக்கரசு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் மேற்பார்வையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் டாக்டர் செந்தில் ராஜ்குமார். தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடுடைய பொதுச் செயலராகவும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் செயலராகவும் இருக்கிறேன். இந்த கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் இந்துஸ்தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உடைய சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா இந்த சிடிஹெச்ஏ இன்டர் ஸ்கூல் ஹாக்கி டோர்னமெண்ட், அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியருக்கும் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியருக்கும் 19 வயது உட்பட்ட மாணவ மாணவியருக்கும் இந்த கோவை புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஸ்ட்ரேட்டப் ஹாக்கி மைதானத்தில் 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகளை நடத்திட்டு இருக்கோம். இது வந்து லீக் முறையில் இந்த போட்டிகளை நடத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்க குறைஞ்ச ஒரு 2-3 மேட்சாவது இந்த செயற்கை புல் மைதானத்தில் வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட அணியும் நம்ம வந்து தேர்வு செய்கிறோம். அதுக்கான தேர்வாளர்களும் நம்ம இங்கே இந்த இதில் இருக்காங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த வீரர்களை வந்து தேர்வாளர்களை வந்து நம்ம நியமித்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா திரு டாக்டர் சோமசுந்தரமூர்த்தி, அவர் நம்ம கோவை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியுடைய ஃபிசிக்கல் டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அவரோட சீரிய முயற்சியில் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். இது மெயினாக இந்த டோர்னமெண்ட்டோட இது என்ன நோக்கம் என்னென்னா, இந்த செயற்கைப்புல் மைதானத்தில் தான் இனிமேல் ஹாக்கியை விளையாட போகிறோம். அதனால் இதில் வந்து அவங்களுக்கான ஒரு பயிற்சியாகவும் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த விளையாடும் போது கிடைக்கும். இது கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் இது மூலிமா என்ன பண்ணுன்னா, அதாவது தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டண முறையில் வந்து ஒரு கோச்சிங் கேம்ப் மாதிரி ரெகுலர் கோச்சிங் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லா நாளும் காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த கோச்சிங் கேம்ப் இருக்குது. அது போக கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமாக கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் வந்து தனியார் நிறுவனங்களோட இணைந்து, அதாவது பைண்டியூ ஹாக்கி அகாடமி அப்படி இருக்குது, அவங்களோட இணைந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேஷன் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து, அதே மாதிரி கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் அவங்களுக்கும் வந்து முழு இலவசமான விளையாட்டு உபகாரங்கள், ஸ்டிக்கு, ஷூவு, அவங்களுக்கான ஸ்டாக்கின்ஸ், அவங்களுக்கான ஊட்டச்சத்து உள்ள சிற்றுண்டிகள், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே போக அவங்களுக்கான தனி பயிற்றுனரை வந்து நியமிச்சிருக்கிறோம். பயிற்றுனருக்கும் அவங்களுக்கான சம்பளமும் வந்து நாங்கள் இதில் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன கிட்டு இருக்கோ அந்த கிட்டை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காலையிலும் மாலையும் அந்த கார்பரேஷன் பள்ளியோட இணைந்து அந்த முதல்வர்களும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பைண்டியூ ஹாக்கி அகாடமி மூலிமா அவங்க கோவை மாவட்டத்தை அணிக்காக விளையாட வச்சு, மாநில அளவில் போட்டிகளும் வந்து பங்கு பெற்று விளையாட வச்சு, அதுக்கப்புறம் தேசிய அளவு போட்டிக்கும் கொண்டு போய் அவங்கள வந்து நல்ல கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. அது மூலிமா அவங்களுக்கான உயர்கல்வியும் வந்து கிடைக்கிற மாதிரியான விஷயங்களும் பண்ணி, அதே மாதிரி அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான திட்டங்களை வகுத்து நம்ம வந்து கோவை மாவட்ட ஹாக்கி சங்கமும் பைண்டியூ ஹாக்கி அகாடமி செயல்பட்டு கொண்டிருக்கிறது.